சென்னை தியாகராய நகரில் கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், இந்த மையக்குழு கூட்டத்திற்கான முக்கிய நோக்கம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக பாஜகவினுடைய தலைமையகமான சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் அண்ணாமலை தலைமையில் இந்த பாஜக மையக்குழு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் அதே போல மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மையக்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கருநாகராஜன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பதனை அனைத்து கட்சிகளும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவும் முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது கிளை தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி என்பது மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் 7 மண்டலங்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். அந்த தகுதி பெற்ற கிளைகளில் கிளை தலைவர், கிளை கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர்களும் இந்த பதிவு செய்ய வேண்டும் என்று இதற்கு முன்பாகவே தலைமை பாஜகவிடமிருந்து வந்த அறிவுறுத்தலின் தற்போது இந்த கமிட்டி என்பதும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி நேற்றைய தினத்தினுடைய தகவலின்படி கமிட்டியைச் சேர்ந்த நிர்வாகிகள் 1+11 என்று பதிவு செய்ய வேண்டும் என்றும் திடீர் அறிவிப்பு என்பதும் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது. இந்த தகவலினுடைய அடிப்படையில் தான் தற்போது இந்த பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய தினங்களில் பாஜக தலைமையகங்களில் இருந்து பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அதன்படி பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் தான் தற்போது இந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நாராயணன் திருப்பதி, நயினார் நாகேந்திரன், அதே போல VP துரைசாமி, கருநாகராஜன் உள்ளிட்டோரும் இந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகளை நிர்வாகிகள் மற்றும் இந்த கிளை தலைவர் கமிட்டி என்பதனை முறைப்படுத்துவதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது கொடுப்பதற்காக இந்த மையக்குழு கூட்டம் என்பது கூடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.